ஹாய் ரஜினிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது பொறிக்கி ஹஸ்பண்ட் ஃபார் ஜிமினுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர், அவங்களுமே சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. அப்போல்லாம் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே கிச்சனில் நின்றுட்டு, ஐயோ அத்தை அது அப்படி இல்லை, ஐயோ இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க, இதெல்லாம் இல்லை, தள்ளுங்க நானே பார்த்துக்கிறேன். நான் செய்கிறேன்டி, நீ விடு. நானும் எவ்வளோ நாள் தான் சும்மா சோறு சாம்பார்னு வைக்கிறது. எனக்கும் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு ஆசை இருக்காதா? ஆசை தான், அதுக்குன்னு இப்படியா செய்வாங்க? தள்ளுங்க, நான் செய்கிறேன். நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேறீங்க, சரி சும்மா இருங்கனாலும் இருக்க மாட்டேறீங்க. உங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உங்கள் அத்தையை பிடிச்சி திரியிருக்கீங்க, அவங்களும் பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே போயிட்டு, இப்போ இந்த காலிங் பெல்லாச்சும் இதை ஓப்பன் பண்ணுங்க அத்தை, யாரும் வந்திருக்காங்க, போங்க. நீ போய் பாருடி போடி, நான் இங்கே தான் இருக்கேன்ல. அத்தை நான் போவேன், அப்போ நீங்கள் இங்கே எதுவும் பார்க்க மாட்டீங்க, ஸோ அதனால் நீங்களே போய் பாருங்கள். நீ போடி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கரெக்டாக காலிங் பெல் ரொம்ப அடிக்குது. நீங்களும் சரி நான் போகிறேன், ஏதாவது பண்ணி வைங்க, அப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோதாங்க, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஜிமின் நிற்கிறான் அங்கே. நீங்கள் ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஜிமின் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்லஸ்டாக ஸ்னகிள்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜிமின் பார்த்துட்டியா, எங்கே போன இவ்வளோ நாளா? இவ்வளோ நாள் கழிச்சு தான் வரணும்னு தோணுச்சா? அதெல்லாம் இல்லடி, அதான் ஒரு வாரம் தானே ஆச்சு. ஒரு வாரம்? கல்யாணமாகி ஒரு வாரம் தான் ஆச்சு. நீங்கள் ஃபஸ்ட் நைட் வண்டிக்கு இருந்துட்டு அடுத்த நாள் எங்கேயோ போயிட்டேன். கேட்டால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதுக்கெலாம் சேர்த்து வச்சு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் பேக் சைடெல்லாம் அப்படியே ட்ரப் பண்ணுறான், ஹக் பேக் பண்ணுற மாதிரியே. நீங்கள் பொறுக்கி வந்தது இப்படி தான் பண்ணுவியா? வீட்டில் எல்லாம் இருக்காங்க, சும்மாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் அதெல்லாம் பார்த்துலாண்டி, இப்போ எனக்கு ஒரு கிஸ் மட்டும் ஒரு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நான் அங்கே போயிட்டு எனக்கு ஃபுல்லாக ஓன் ஞாபகம் தான். கல்யாணமாக எனக்கு நைட்டு ஆனது தாண்டி எனக்கு கண்ணு முன்னாடி நிற்குது. எவ்வளோ கண்ட்ரோலாக தான் தெரியுமா? அப்படி நினைக்கிறவர் வந்து பொன்னாடி பக்கத்தில் இருந்திருக்கணும். இப்போ வந்து இப்படிலாம் பேசக்கூடாது ஜிமினா. அப்படி பேசுனீங்க அடிதான், அடிபியா? அடி ஜிமினா சும்மா இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் ஹிப்பை செம்மையாக ஹோல்டு பண்ணிட்டு அப்போ உங்கள் நெக்கில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டேய் ஜிமினா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. டக்குன்னு நீங்கள் ஜிமினை தள்ளி வந்துடுறீங்க. ஜிமின் அப்படியே எல்லாம் கொஞ்சம் நார்மலாக நிற்கிறான். அப்போ பார்த்தா அவங்க அம்மா, டேய் ஜிமினா என் செல்ல மகனே எங்கடா போனேன்? தெரியாத மாதிரி இருக்காத, சொல்லித்தானே போனேன். சொல்லிட்டு தான் போனியா? அம்மா எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா ஜிமினா? ஆமாம், நான் அப்படியே இந்த வீட்டை விட்டு போயிட்டேன். மிஸ் பண்ணுறது ஆளாளுக்கு. என் பொண்டாட்டி மிஸ் பண்ணால் நியாயம் இருக்குது, நீ எதுக்குமா என்ன மிஸ் பண்ண? டேய் என்னடா இப்படி கேட்ட? என்ன இருந்தாலும் நான் உனக்கு அம்மாடா அப்படிங்கிறாங்க. இங்கே நீங்களும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு கருகிற ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக அடிக்குதுங்க. நீங்கள் அப்படியே அத்தை பக்கத்து வீட்டில் ஏதோ கருகு விடுறாங்க போல், இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே சும்மா கேஷுவலாக கிச்சன் சைடு பார்க்குறீங்க. அங்கேருந்து தாங்க புகை வருது. நீங்கள் ஐயோ அத்தை அது நீங்கள் ஆஃப் பண்ணவே இல்லையா? போச்சு எல்லாம் போச்சு அப்படி நீங்கள் அப்படியே ஸ்பீடாக கிச்சனுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா அவ்வளோதாங்க, அடுப்பில் இருக்கிற எல்லாமே கருகி போச்சுன்னு. உங்களுக்கு அவ்வளோதான். ஐயோ அத்தை நான் இதுக்கு தானே உங்கள்கிட்ட சொன்னேன் அப்போலேயே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டிங்களா? இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்க்குறீங்க. ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இப்போ இந்த கிச்சனையும் ஒரு வழி பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ ஜிமினோட அம்மா,
ஒயன் நான் ஸ்லிம்மில் தாம்மா வச்சுட்டு வந்தேன். ஆ ஸ்லிம்மில் வச்சுட்டு வந்த அடுப்பு இப்படி தான் இருக்குமா? அது நான் நான் ஏதோ சொல்லிடும் பாருங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள மிரட்டிட்டு அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. அப்போதையுமே என்னடி எங்கள் அம்மாவே மிரட்டிட்டுங்க. ஆ மாமியார் தான் மருமகளை மிரட்டணும் தெரியுமா? ஆ அதுக்கு மாமியாருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க பாவமாக பவுட் பண்ணுறாங்க. நீங்கள் சரி அப்போல்லாம் மூஞ்சி வைக்காதீங்கம்மா, வாங்க இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஜிமின் கேட்கவே மாட்டான். புருஷன் வந்துடுயேனே, அவனை போய் என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படிலாம் நினைப்ப கிடையாது. இருடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்போ நீங்கள் ஜிமினா வாட்சி கூப்பிட்டு தோணுச்சு. சொல்லடி முன்னாடி என்ன விஷயம்? நம்ம அம்மா வரணுமா? அது இல்லை ஜிமினா, ஈவினிங் நம்ம என்னோடய அம்மா வீட்டுக்கு போகணும், ஞாபகம் இருக்கா? எதுக்குடி? எதுக்கா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் சொன்னாங்கல்ல. ஆமாம், அது நான் அடுத்த வாரம் தானே. ஜிமினா நான் அடுத்த வாரம்லாம் கிடையாது, இன்னும் 3 days கல்யாணம். அக்காவா நான் இந்நேரம் அந்த இடத்துல இருந்திருக்கணும். இங்கே இருக்கேன் நீ வருவேன்னு. ஜிமினா நீ சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் பேக் பண்ணி வை சரியா? நம்ம போகலாம். உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு, நான் பேக் பண்ணி தரேன் சரியா? அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணுறீங்க. ஜிமினா அப்படியே உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு அவன் அப்படியே ரூமுக்கு போகிறான். ஓகேடா, அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தா ஜிமினும் நீங்களும் அப்படியே காலேஜ் டேஸ்லேருந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் ஆனது நெக்ஸ்ட் டேவே ஜிமினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா. அவன் 1 week அப்படியே வேறு ஊருக்கு போயிருப்பான். இப்போ தான் வந்திருப்பான். அதாவது கல்யாணமாக அன்றைக்கி நைட்டில் அவங்க கூட ஹாப்பியாக தான் இருந்திருப்பான். இந்த நெக்ஸ்ட் டே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போயிருந்திருப்பான். மார்னிங்கே கிளம்பி போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் இப்போ தான் வந்திருப்பான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுண்டா ஓகேவா? இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஸ்டோரியிலே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும். இப்போ அப்படியே மறுபடியும் உங்கள் சைடே பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி கழுவுறீங்க, அது போகவே மாட்டேதுங்க. அப்போ உங்கள் அத்தை வயன் அது அப்படி அடி கழுவாங்க. அது தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறவே, இந்த லெமனை வேணால் புழிஞ்சுவே அது மேலே, அது அப்படியே கரையெல்லாம் வந்துடும். அதான் நீங்கள் சும்மா இருங்க. என்னடி ஓவர மதத்துற? ஏதோ தெரியாமல் ஆயிடுச்சு அதுக்குன்னு இப்படியா? அப்போ இந்தாங்க நீங்களே கழுவுங்க அப்படின்னு பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களை மேலேருந்து ஜிமின் கூப்பிட்றான். ஒயன் மேலே வாடி அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே அவங்க அத்தைக்கிட்ட இந்த மனுஷனுக்கு என்னது தெரியல, சரி நீங்கள் இது பாருங்கள், முடிஞ்சளவு பாருங்கள், இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா? நான் அவருக்கு போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே மேலே ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் டோரை தாங்க ஓப்பன் பண்ணீங்க, சடனாக யாரும் உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜிமின் 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 எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி ஒன்று? ஐயோ ஜிமினா, அதுக்குன்னு எப்படியா மூச்சு வாங்குது? மூச்சு வாங்குதா? வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும். கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் நைட் உன்னை பார்த்தது அப்படியே எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டா அப்படி இப்படின்னு பார்த்தேன். இப்போல்லாம் வேணும்டி எனக்கு, அகைன் வேணும். அகைன் வேணுமா? ஜிமின் முடியாது. வேணும்டி. முடியாது ஜிமின். என்ன நினச்சிட்ருக்கீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். அதுவா, அது எனக்கு பலூன் வேணும். பலூனா? பலூன் வச்சு விளையாடுற அளவுக்கு நீங்கள் என்ன குழந்தையா? அந்த பலூன் இல்லடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை செவத்தோரம் தள்ளி அப்படியே உங்கள் கீழேருந்து கையை அப்படியே மேலே கொண்டு வரான். நீங்கள் சேச்சி அப்படி சொல்லிட்டு ஜிமினோட கையை அப்படியே தட்டி விட்றீங்க. ஜிமின் அப்படியே என்னடி ஜிமின், நீ சரியான பொறுக்கி, எப்படி பேசுகிற, என்னென்ன பண்ணிகிட்ருக்க என்கிட்ட? ஆமாண்டி, உனக்கு மட்டும்தான் பொறுக்கி சரியா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கிட்ட அப்படியே பைட் பண்ணுறா. நீங்கள் ஜிமின் வலிக்குது விடுங்க. இருடி, இன்னும் 3 நாள் உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு வர போகணும். அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா? அதுக்குன்னு இப்போ தான் பண்ணுற நேரமா? விடுங்க ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது யாரோ உங்கள் டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் ஜிமின் விடுங்க, போகாதடி
ஐயோ நான் போன விடுங்க, யாரோ டோரில் நாக் பண்ணுறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு கேட்கவே மாட்டுறாங்க. நீங்கள் பாட்டுக்கு என்னமோ பேசுறீங்க, அவன் பாட்டுக்கு அவனோட வேலை தான் வேணும்னு நிற்கிறான். நீங்கள் ஜிமின் தள்ளுங்க, நானே வந்து தருவேன். தருவியா? எப்போ? நீங்கள் இப்போ விட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான் நிற்கிறாரு. நீங்கள் அப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏன் உன்னை கூப்பிட்டு சலிச்சு போச்சுமா எனக்கு. நீ வருன்னு பார்த்தா இன்னும் வரல. மாப்பிள்ளை ஊர்லேருந்து வந்துட்டாரா என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ பின்னாடி இந்த ஜிமின் வணக்கம் மாமனாரே, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறான். அப்போது உங்கள் அப்பா ஜிமினை பார்த்ததும் ஜிமின் மாப்பிள்ளை அது பொண்ணுங்க கல்யாணம் வச்சுருக்கோம், நீங்கள் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? நீங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேணாமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே இப்போது அவளுக்கா? ஆமாம் ஜிமின், காதல் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. என்ன பண்ணுறது, என் தலையில் எழுதியிருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் அப்படின்னா செகண்ட் பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் இருங்க ஜிமின், கொஞ்சம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் டேடை பார்த்துட்டு அப்பா சரி இப்போ என்ன, நான் தான் வரோன்னு சொன்னேன்ல, சாயங்காலம் வருவேன்னு இல்லை, நீங்கள் என்ன இப்போயே வந்திருக்கீங்க? அதான் என்ன வந்தது சொன்னேனே, உன்னை கூப்பிட்டு சலிச்சு போயிட்டேன், அதான் நான் இப்போயே வந்து உன்னை கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அது இல்லைப்பா, நான் ஜிமின் கூட தான் வருவேன், கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அம்மா வீட்டுக்கு வரேன், என்ன தனியாக வர சொல்கிறீங்க? நான் ஜிமின் கூட வரேன். அப்படியாம்மா? அப்போ சரி கிளம்புங்க, எல்லாம் ஒன்றாவே போகலாம். மாப்பிள்ளையும் இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்காரு போல். என்ன மாப்பிள்ளை, கரெக்டு தான் மாமா, எல்லாம் கரெக்டு தான். சரி என்ன இப்போவே போகணுமா என்ன? ஆமாம் மாப்பிள்ளை, தலைக்கு மேலே 1000 வேலை இருக்குது, நம்ம அதெல்லாம் போய் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமின் அப்படியே அவன் தலை மேலே பார்க்குறான். ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்படியே ஜிமினோட ஹிப்பில் ஜிமினா என்னடி உங்கள் அப்பா இதை பூமர் மாதிரி பேசிகிட்டு நீயும் கேட்டுட்ருக்க. எங்கள் அப்பா பூமரா? இருங்க அவர் போட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் டேட் வயன் மாப்பிள்ள இன்னும் உங்களுக்கு ஒரு 10 minutes தான் டைம், எல்லாம் வாங்க பேக் பண்ணிவிட்டு கீழே வரீங்க, நான் கீழே சம்மந்தி அம்மா கூட பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கிளம்பிட்டு வாங்க, நம்ம அப்படியே ஒன்றா போயிடலாம் சரியா, நான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதாங்க உங்களுக்கு, இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுனே தெரில. பிகாஸ் உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாரு, அண்ட் உங்களோட தங்கச்சியோட கல்யாணம் வேறு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினா உங்களுக்கு சொன்னது கேட்டுச்சுல, சரி நீங்கள் வாங்க, நான் என்னோடய திங்ஸ்லாம் நான் ஆல்ரெடி பேக் பண்ணிவிட்டேன், உங்களை நான் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு என்ன ஒரு சாரீ மட்டும் போதும், நான் வியர் பண்ணிடுவேன், நீங்கள் கிளம்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் பேசி சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினும் ஒன்றாடி அதுக்குள்ளே கிளம்பணுமாடியா, இன்னும் ஒரே ஒரு கேஸ் அடுத்த சைடு உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜிமின் அப்பா சொன்னது உங்கள் காதில் விளையா, 10 minutes தான் டைமு. தின்னாடி நியாயம் ஏதோ ப்ளே ஸ்கூலில் 9 மணிக்கு தான் கரெக்டாக உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. போய்க்கலாண்டி, பொறுமையாக போய்க்கலாண்டி. ஜிமின் இது ஏன் தங்கச்சி கல்யாணம், இதே உங்கள் தங்கச்சி கல்யாணம் சும்மா இருந்திருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சி வைக்கிறீங்க. அப்போ ஜிமின் சரிதான்டி சரிதான், போ எல்லாம் எனக்கு பேக் பண்ணு, உங்ககிட்ட வந்த பற்றியா என்னை சொல்லணும், கோச்சிக்காதீங்க ஜிமினா, அது போயிட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமினும் நல்லா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவனும் வெறுப்பாக கிளம்பிட்டு இருக்கான். நீங்களும் இப்போ ஜிம்மிக்கு பேக் பண்ணிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே ஒரு சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. ஜிம்மின்னு அப்படியே உங்களை பார்த்து ஸ்டன்னாக நிற்கிறான், உங்கள் ஹிப்பெல்லாம் பார்க்குறா, உங்களை அப்படியே ஒரு இன்ச்சு பை இன்ச்சாக அப்படி ரசிக்கிறாங்க. நீங்கள் அதில் எதுவுமே தெரியாமல் ஜிமினா ஓகே தானே நான் நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜிம்மின்ட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜிம்மின் அப்படியே டக்குன்னு உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் அழகாக இருக்கடி முன்னாடி இப்போயும் ஒன்று சாப்பிட்ணும் போல இருக்கு. ஜிமினா அகைன் உன்னோட பொறுக்கித்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? விடு ஜிமினா, நீ இப்போது ஒரு கிஸ்ஸோடலாம் விட மாட்டேன், அப்புறம் எங்கே போய் முடிப்பேன்னு எனக்கு தெரியும். முன்னாடி இப்போ தங்கச்சி கல்யாணத்துக்கு போயே ஆகணுமாடி? போயே ஆகணும் ஜிமினா,
ஏன் கல்யாணத்தன்னைக்கெலாம் போகக்கூடாதா? இப்பயே போகணுமா? கண்டிப்பாக போகணும் ஜிமினா. நீ உன் பொறுக்கித்தனத்தில் மூட்டை கட்டி வச்சுட்டு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அப்படியே உங்கள் டேடி வராரு. சரி அப்படியே 3 பேரும் உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் போனதும் உங்கள் அம்மா வந்துட்டு, ஓ ஃபைன், இருமா, கல்யாணமே ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்த்திலாம் கலக்கிட்டு வந்து எடுக்கிறாங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு பேசி செஞ்சு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இங்கே ஜிம்மினுக்கு தாங்க என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் உங்கள் சொந்தமாச்சு. அவருக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட பேசுறதுன்னே தெரில. யாருன்னு தெரியாதவங்களாம் வந்து பேசுகிறாங்க. ஜிம்மின்னு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படியே அவங்ககிட்டயும் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே இப்போ உங்கள் கிச்சனில் அது இது இது அதுன்னு வேலை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காஃபி ஜூஸு அப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேவுக்கு ஸ்கிப் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிம்மினை பார்க்கவே இல்லைங்க. பையன்தான் பாவம். எங்கே நீங்கள் தனியாக சிக்க மாட்டீங்கன்னு ஏங்கி போயிருக்கிறான். இப்போ நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி நீங்கள் ஜிம்மின் இருக்கிற ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோதாங்க. உங்களை பார்த்து செம ஹாப்பி. உங்கள்கிட்ட வந்து டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறீங்க? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி? ஏன்டி உன் வீட்டில் எவரும் உன்னை தனியாகவே விட மாட்டானா? சும்மா அது இது இது அதுன்னு இருக்கிறானுங்க. என் பொண்டாட்டி எவ்வளோதான் வேலை செய்வா பாவம். அவளை இடுப்புலாம் வலிக்காதா? ஜிமினா ரொம்ப அக்கறை தான், விடுங்க. இங்கே இப்போது எல்லாம் வந்து தூங்குவாங்க. என்னது எல்லாம் வந்து தூங்குவாங்களா? என்னடி நினச்சிருக்க? உன் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். நமக்கு இன்னும் கல்யாணம் 1 மாதம் கூட ஆளையில. இப்படி தான் ஒரு இளம் தம்பதிகளை வந்து இப்போ தொந்தரவு பண்ணுவாங்களா? இளம் தம்பதிகளை 1 வாரம் என்ன பண்ணீங்க கல்யாணமாகி? சும்மா சும்மா அதுவே சொல்லாதடி, அப்புறம் டென்ஷன் ஆகிடும். ஆமாம் ஆமாம், டென்ஷன் ஆகிட்டா அப்படி இந்த வீட்டை 2ஆக பார்த்துட்டு போயிடுவார். முன்னாடி அதெல்லாம் வருடி. இப்போ மாமா இப்போ ரொமான்டிக் மூடில் இருக்கியா? நீ என்னடி பேசிகிட்டு இருக்க? ஜிமினா சும்மா இருங்க. இவனாட்டி வேணும்டி. அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்ட வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் கையை எடுங்க. யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது? இங்கே ஆடி பார்க்க போகிறா? யாராச்சும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மினை விட்டு 2 ஸ்டெப் தள்ளி நின்றுட்டு பேசுகிறீங்க. அப்போ கரெக்டாக ரூமுக்கு எல்லோரும் வராங்க. ஏன் நாங்கள் தான் ராங் டைமில் வந்துட்டோமா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன தூங்குறீங்களா? நீங்கள் அங்கே படுத்துக்கோங்க, நாங்கள் இன்சைட் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களோட கசின்ஸ், அந்த மேல் கசின்ஸ்லாம் வந்துட்டு, மாமா நீங்கள் வந்து அப்படியே எங்கள் கூட வந்து படுத்துக்கோங்க, அங்கெல்லாம் லேடிஸ் தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின்னு அப்படியே உங்களை பாவமாக பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு தான் சிரிப்பு, செம்ம சிரிப்பாக வருது. நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்களும் அப்படியே அப்படியே தூங்குறீங்க. இங்கே ஜிமினுக்கு தாங்க தூக்கமே வரல. பையனுக்கு உங்கள் நினப்பாவே இருக்குது. 1 வாரம் ஃபுல்லாக அங்கேயே போயிடுச்சு. மிச்ச நாளில் உங்கள் கூட அப்படி இப்படி இருக்கலான்னு பார்த்தா அவனால் கண்ட்ரோல்டும் பண்ண முடியல. அப்படியே எழுந்து உட்காந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் செம்ம அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே அவனை அப்படியே படுக்கிறான். தென் அவங்களே நினச்சிட்டு அப்படியே தூங்குறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நீங்கள் தான் அறக்க பறக்க அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து கட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் தங்கச்சி, ஒயன் நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு சொன்னியா? சொல்லிவிட்டு நீ வரேன்னாங்க. சரி உன் ஃபேஸ் நல்லா இருக்குது, உனக்கு நான் ஏதாவது பண்ணி விட்டா? இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு ஃபேஸ் பேக்லாம் போட்டு வரீங்க. அவளும் உங்கள் கூட பேசுகிறா. நீங்களும் அவகிட்ட நிறையா பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜிம்மின் தாங்க எங்கே நீங்கள் தனியாக சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ நீங்கள் இருடி, கல்யாணமாக போகிற பொண்ணு கழுத்தில் ஒரு ஜுவல்ஸும் இல்லாமல் இருப்பியா? இரு நான் போய் என் செயினை தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொன்னீங்க. அப்படியே உங்கள் ரூமுக்கு வரீங்க. அங்கே யாருமே இல்லை. அப்போ ஜிமின் டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு, ஒண்டாட்டி உனக்கு நிறைய ஞாபகம் இருக்குதா இல்லையா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ வாட்டு வர போகிற இல்லாட்டி ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருக்க. உன்னை சுற்றி யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. தனியாகவே சிக்க மாட்டேற. உனக்கு புருஷரே ஞாபகம் இருக்குதா இல்லையாடி? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே உங்கள் ஹிப்பில் வச்சு ரப் பண்ணுறான். நீங்கள் அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது ஜிமினா. ஆனால் நடக்க போகிறது என் தங்கச்சி கல்யாணம். ஸோ அப்போ நான் அக்காவாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம கல்யாணத்துக்கெலாம் அவள் எவ்வளோ வேலை செஞ்சால் உங்களுக்கு தெரியும்ல. அது முன்னாடி நான் செய்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை எடுத்து விட்டுட்டு, அண்ட்
உங்கள் பொறுக்கித்தனத்தலாம் இந்த 3 டேஸ் மூட்டை கட்டி வைங்க. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிடி, இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது வேணுமே எனக்கு. என்ன வேணும்? அதான் சொன்னேன்ல, உங்கள் பொறுக்கித்தனத்தை இன்னும் ஒரு 2 நாள் மூட்டை கட்டி வைங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்லும்போது அந்த ரூம்குள்ளே உங்கள் அம்மாவும் வராங்க. நீங்கள் அப்படியே ஜிம்மில் விட்டு 2 ஸ்டெப் தள்ளி வந்து நின்றுட்டு, அம்மா என்ன இந்த பக்கம்? அது ஒயன், அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவளுக்கிட்ட கொடுத்துட்டு அவன் தங்கச்சிட்ட. எனக்கு வர கீழே 1000 வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன். நீ அவள்கிட்ட போய் ஜுவல்ஸ் கொடுத்துரு, இப்போயே கொடுத்துரு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க. பிள்ளை அப்படியே ஒரு வெறும் கழுத்தாக தான் நல்லா இருக்காது, சரியா? அம்மா நீ ஏன் கழுத்தில் ஒன்றும் போடாமல் இருக்க? அம்மா அதான் தாலி இருக்கே. தாலி தவிர்த்து வேறு ஏதாவது நகை போடுறி? நீயும் ஏதாவது போட்டுக்கோ. அப்புறம் இந்தா இது அவள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படிதான் நீங்களும் அப்படியே அவங்க பின்னாடியே போடுறீங்க. எங்கள் ஜிம்மினுக்கு தாங்க செம்ம கோவம் வருது. எப்படா இந்த மேரேஜ் முடியும்ன்ட்டுருக்கு. ஒரு அவாட்டுக்கு போகிறா மயிரே போச்சுன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தன் கண்ணுக்கே தெரில. பொண்டாட்டியும் உன்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணுடி, அவங்க தானே வந்தாகணும், பார்த்துக்கிறேன், இதெல்லாம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்டு இருக்கான். இப்படியே தாங்க அந்த மேரேஜ் டே வரையும் வந்து முடிச்சிருக்கோம். எங்கள் ஜிமினை கண்டுக்கவும் இல்லை. ஜிமினும் அப்படி தான், நீங்கள் தனியாக சிக்குவீங்களான்னு பார்த்து பையனே சலிச்சு போயிட்டா. இப்போ நீங்கள் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாட்டெலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் அழகாக ஒரு கோல்டன் சாரீ வித் பிளாக் கலர் ப்ளவுஸுன்னு போட்டிருப்பீங்க, அந்த தம்ப்நெயிலில் வர மாதிரி. கழுத்தில் அழகாக ஒரு தாலி செயின் கூட ஒரு 2-3 செயின் போட்டுட்டு ரொம்ப அழகாக சிம்பிள் மேக்கப்பில் அண்ட் டயர்ட் லுக்கில் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை இன்ச்சாக அப்படியே ரசித்து நோட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அது எதுவுமே தெரியாமல் அப்படியே எல்லாத்துட்டையும் சொல்லிவிடு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஒன்று வெளில வந்ததும் அவ்வளோதாங்க. ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி வாலில் பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஐஸ்லாம் பார்க்குறான். நீங்களும் அப்படியே அமைதியாக ஜிமினோட ஐஸை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்ககிட்ட வரானிங்க. ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்குது ஜிமின், என்னை கொஞ்சம் விடுங்களே. நீங்களே பார்த்தீங்களா 3 டேஸாக எவ்வளோ வேலை நான் பண்ணேன்னு, ரொம்ப டயர்டாக இருக்குது ஜிமின் அப்படியே நீங்கள் சொல்லவும் ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம் போகிறான். அங்கே போய்ட்டு உங்களை படுக்க வச்சுட்டு என்னடி சொன்னால் டயர்டாக இருக்கும்டி. என்ன அவ்வளோ என்கிட்ட அவ்வளோ ப்ளே பண்ணிடல, அப்போ டயர்டாக தான் இருக்கும். ஜெமினா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. புரியாதுடி. புருஷன் ஒரு வாரம் கழித்து வந்துருக்கானே, அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம், அதெல்லாம் கிடையாது. அப்போ எனக்கு அவங்களாம் முக்கியமா? ஜெமின் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது? சரிடி, அதெல்லாம் புரிஞ்சு இங்கே பாரு, இனிமேல் நீயே நினச்சா நான் விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கிஸ் பேக் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் வர சீன் டெலகிராமில் போகிறேன்டா. ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் தான் செம்மையாக அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் அவள்தான் போய் உங்களை பார்க்குறான். செம்ம டயர்டுங்க, ஆல்ரெடி அங்கே வேலை பார்த்தது, இப்போ வந்து இங்கே வேறு வேலை. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஐயோ ஜிமினா, அவசரத்தில் அவள் கழுத்தில் எல்லாம் இருக்கிற எதுவுமே கழட்டாமல் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், அது வர அங்கேயும் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களுக்கு அந்த செயின் அந்த இயரிங்கு அப்படி சொல்லிட்டு எல்லா ஜுவல்ஸையும் கழட்டி வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த ஒரே ஒரு தாலி செயினில் நீங்கள் இன்னும் ஒரு ட்ரெஸ் கூட வியர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜிமின் அப்படியே லிட்டரலி உங்களை ரசிக்கிறான். அவனுக்கு உங்கள் மேலேருந்து கண்ணே எடுக்க முடியலங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவனும் தூங்குறான். இப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் தான் வந்திருப்பீங்க. இப்போ இது நெக்ஸ்ட் டே பார்த்தா நீங்கள் தான் குளித்து நல்லா சாரியெல்லாம் கட்டிட்டு அப்படியே காஃபி எடுத்து வந்து ஜிமின் கிட்ட, ஜிமின் எழுந்துருங்க, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுல அப்படி சொல்லி எழுப்புறீங்க. ஜிமின் அப்படியே ஹைஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்புறம் அந்த ரூம் விட்டு போகலான் இருக்கீங்க. ஜிமின் டக்குன்னு உங்கள் சேலரி அந்த முந்தானே பிடிச்சி இழுத்து அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறீங்க? டைம் பார்த்தீங்களா? ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, போகலையா? ஆஃபீஸுக்கு ஒரு வாரம் லீவுடி. எனது
1 வாரம் லீவா? ஆல்ரெடி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 3 டேஸ் லீவ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு 1 வாரம் லீவு. எதுக்கு உங்களுக்கு 1 வாரம் லீவ் கொடுத்துருக்காங்க? ஏய், அது எதுக்கு வருது? சொல்லுங்க ஜிம்மி, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுவா, அதான் கல்யாணம் ஆகிட்டு 1 வாரம் கிடைக்க வேண்டிய லீவில் தான் இங்கே போயிட்டேன் மீட்டிங்கு. அதனால தான் இந்த 1 வாரம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டு மேலாம் கை வச்சு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறா. நீங்கள் ஜிமின் பொறுக்கி தானே விடவே மாட்டியா? லவ் பண்ணும்போதுலேருந்து இப்போ வரையும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை அப்படியே உங்கள் ஆர்ம்ஸ் கிட்ட சாய வச்சுட்டு, அதாவது ஷோல்டர் கிட்ட சாய வச்சுட்டு, உனக்கு அந்த டேஸில் ஞாபகம் இருக்காடி? உன்னை அவ்வளோ உரி லவ் பண்ண. அப்போ இப்போ இல்லையா ஜிமினா? இப்போ வந்தாண்டே அழகி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்போ இருந்த ஜிமினா தான் இப்போ வரையும் இருக்கா. ஆனால் என்ன, அப்போ பொறுக்கி காதலனா இருந்த, இப்போ பொறுக்கி புருஷனாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமினா அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, எவனாடி வேணும்டி, என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் கீழே கை எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் அங்கேயா ஜிமின், என்ன வளரையா? அதுவும் மார்னிங்கு அதெல்லாம் முடியாது. வேணும்டி. முடியாது ஜிம்னா, வேணும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கீழே கையை கொண்டு போகிறான். நீங்கள் அப்படியே தட்டி விட்றீங்க. ஜிமின் கேட்கவே இல்லைங்க. உங்கள் ஹேண்ட்ஸை பின் பண்ணிட்டு அகைன் ஒரு ரவுண்டு அப்படியே போகிறான். ரொம்ப ஒரு மாதிரி இப்படி தாங்க அவங்க லைஃபு நல்லா போகுது. ஜிமின் கூட ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக அடிக்காமடி அவனை டீஸ் பண்ணிவிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் இக்னோர் பண்ணுற மாதிரி அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் இருந்திருக்காது. இதில் கண்டென்ட்டே இருக்காது. சும்மா ஒரு போகிற போக்கில் ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஷார்ட் டியூரேஷன் எதுக்குன்னா, கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்குதுடா, வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனில் போட்டுட்ருக்கேன். எதுவும் நினைக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, பாய்.